குட் மார்னிங், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கு. வெல்கம் டு ஜேஜே மம்ஸ் கிச்சன். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல்லை தட்டிக்கிறேங்கம்மா. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்றைக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டுகளுக்கு எல்லோரும் சப்போர்ட்டுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க வீடியோவுக்கு போவோம். இந்த புளிப்பச்சடி, மிளகாய் புளிப்பச்சடி இது எங்கள் அத்தம்மாவுடைய டிஷ்ஷு. அந்த காலத்தில் சின்ன பிள்ளைல எங்கள் அத்தம்மா இதுவும் புளிக்குழம்பும் ரொம்ப அருமையாக வைப்பாங்க. இந்த மிளகா பச்சடியை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது இப்படி தான் செய்யணுமான்னு கூட எனக்கு தெரியாது. நான் சின்ன பிள்ளைல பார்த்தது தான். இங்கே ஒரு 2-3 தடவை செஞ்சுருக்கிறேன். ஆனால் இந்த மிளகா எனக்கு கிடைக்கல. அப்புறம் என் ஃப்ரெண்டோட அம்மாட்டையும் போய் கேட்டேன், இது இப்படி தானே செய்யணும் அப்படின்னா ஆமான்னு சொன்னாங்க. அப்புறம் தான் நான் இதை செஞ்சு உங்களுக்கு கண்டு இந்த வீடியோவை நான் போடுறேம்மா. இப்போ வாங்க வீடியோவில் போய் ஒரு 10 ரூபாய்க்கு உள்ள மிளகா தாம்மா இது. புடின்னு இப்படி கையில் இப்படி அள்ளினோம்னா 2 புடி வந்துச்சு. இதை இப்படி கீறிக்கிறங்க. மிளகாயை காம்பை நல்லா கழுவிட்டு, மிளகாயை உப்புக்களை போட்டு கழுவிட்டு ஒரு கீறுக்கிறங்கம்மா போதும். நான் 3 கீறு போடுறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் நம்புறதுக்காண்டி நான் 3 கீறு கீறுறேன். காம்பு கூட கொஞ்சம் நீட்டாக மறந்தால் கொஞ்சம் காம்பை வெட்டிக்கிறங்க. சரியாக வரலாம். அவ்வளோதான் ஜாமான். உப்பு, புளி, திக்கு புளி, நல்லா 2 எலுமிச்சங்க அளவு புளி எடுத்துக்கிறங்க. அவ்வளோதான். இது அந்த காலத்தில் மிளகாய் செடி தோட்டத்துகளில் இந்த சமையல்லாம் ஆக்கி கொடுப்பாங்க வேலை செய்கிறவங்களுக்கு. எங்கள் அத்தம்மா வீட்டில் செய்வாங்க. அப்போ நான் பார்த்துருக்கேன். டிஷ்ஷு பழமையான டிஷ்ஷு, ஆனால் ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த தண்ணியில் உப்பை போட்டு வேக வைங்கம்மா. ஒரு 1/2 வேக்காடு 3/4 வேக்காடுக்கு வேக வைங்க. கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். மண் பாத்திரத்தினால அந்த சூட்லேயே வெந்துடும். அதனால் நல்லா ஒரு 2 கொதி வந்ததோடு நீங்கள் அடுப்பை அடைச்சி வச்சினாலும் உங்களுக்கு வெந்துடும். சரியா? வீடியோ கொஞ்சம் ஆடுதுமா. என் ஃப்ரெண்டு மக அந்த வீடியோவை எடுக்கிறாங்க, அதனால் கொஞ்சம் ஆடுது. பக்கத்தில் மிளகா செடி வளர்ப்போம். அங்கேருந்து மிளகா அப்படியே பச்சுன்னு புடின்ட்டு எங்கள் அத்தம்மா செய்வாங்க. ரொம்ப நல்லா செய்வாங்க. இது இப்போ நமுந்துருச்சு. இதில் இன்னொரு டிஷ்ஷும் இருக்குது. இந்த மிளகா, கொமட்டிக்காய், கத்தரிக்காய் 3ஐயும் போட்டு இதே மாதிரியே செய்யலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு கொமட்டி பழம் கிடைக்கலம்மா, அதனால் நான் மிளகா பச்சடி மட்டும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு அந்த மாதிரி கொமட்டிக்காயெல்லாம் கிடச்சிச்சின்னா நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இதை நீங்கள் ஒரு தடவையாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கம்மா, ரொம்ப நல்லாயிருக்கும். இது அந்த காலத்து டிஷ்ஷு. நம்ம இப்போ உள்ளவங்க ரொம்ப பேருக்கு இது எப்படின்னே தெரியாது. இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் நம்ம மறந்துட்டு இருக்கிறோம். அதனால தான் நான் ஊருக்கு போய்ட்டு அந்த வீடியோவை எடுக்கணும்னே நான் முழு மூச்சாக இருந்தேன். கடைசி நேரத்தில் எடுக்க முடியாதுன்னு தான் பயந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் எடுத்துட்டேன். நான் ஸ்டேண்டை கூட லக்கேஜில் வச்சுட்டேம்மா. நான் ஸ்டேண்டு இல்லை, அதனால தான் கொஞ்சம் வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் ஆடுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேங்கம்மா. அவ்வளோதான். நல்லா சுண்டிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். எடுத்து வச்சு நல்லா வெள்ளை சோறு, பழைய கஞ்சி எல்லாத்துக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும்மா. இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. Subscribe JJ Mum's Kitchen. Bye. See you. Bye.